படம் சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்தது வந்து சுமாரான படம் நினைச்சேன். இது மேக்ஸிமம் கேரண்டி இந்த படம். அந்த அளவுக்கு தரமா பண்ணிருக்காரு. விஜய் சேதுபதி தலைவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி பண்ணிருக்காரு. ஏதாவது ட்ரைலர் பார்க்கும்போது ஜுங்கான்னு ஒரு படம் வந்து விஜய் சேதுபதி இவர் இப்படிதான் இந்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். ஏதாவது ஒரு சும்மாவே ஒரு படத்தை போய் நடிச்சிருவாரு. ஏதோ ஃப்ரெண்ட்ஸு வாங்க இவ்வளவுதான் பேமெண்ட் இருக்குன்னா வந்துருவாரு அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா இந்த படத்தை சூப்பரா பண்ணிருக்காரு. இது விஜய் சேதுபதியோட கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். நானும் ரவுடி தான், அப்புறம் அந்த காதலும் கடந்து போகும், இதெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. தரமா வந்திருக்கு. மனுஷனை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஷாருக்கானுக்கு வில்லன், இவங்களுக்கு எல்சியூல வில்லன், எல்லா படத்திலும் வில்லனா போட்டு அவரை கொண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல வந்து அவர் ஒரு தனி பர்ஃபார்மன்ஸ், ஒரு சேதுபதி படத்துல என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரோ அந்த மாதிரி மாசம் காமிச்சிருக்காரு. இன்னொரு சூதுகவுங்க இது விஜய் சேதுபதி கரியர்ல. அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. கமர்ஷியல் தான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து என்னன்னா ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு ரெட்ரோ சாங் போட்டுருக்கலாம். அதுதான் ஒரு சின்ன வருத்தம். ஒரு ரெட்ரோ சாங் போட்டிருந்தா வேற லெவல்ல இருக்கும். ஸோ எல்லாமே பிளஸ் தான். எனக்கு மைனஸ்னா கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கே வந்து இருக்கு. இப்போ நெல்சன் சார் படத்துல நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம், சிரிப்போம்ல. அதே மாதிரி தான் அந்த லாஜிக் எல்லாம் தூக்கி போட்டு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சிரிக்கலாம். 2.25 மணி நேரம் போகுது படம். நல்லா சிரிச்சோம். மியூசிக் தான் ப்ரோ இந்த படத்துல பிளஸ். சாம் சிஎஸ் தான், அவர் தான் ஹீரோ இந்த படத்துல. விஜய் சேதுபதி ஒரு ஹீரோ, யோகி பாபு ஒரு ஹீரோ, சாம் சிஎஸ் ஒரு ஹீரோ. சாம் சிஎஸ்க்குலாம் வந்து பெரிய கிரெடிட்டே கிடைக்கல அந்த மனுஷனுக்கு. எனக்கு காமெடி படம் இதுக்கு போய் இப்படி ஏதோ அஜித் விஜய் வந்து ஒரு பைக் எடுத்துட்டு வரும்போது அந்த ஈஸ்ட் ஒரு மாதிரி பண்ணா எப்படி ஒரு பிஜிஎம் போட அந்த மாதிரி பிஜிஎம் போட்டு வச்சிருக்காரு. தரமா பண்ணிருக்காரு சாம் சிஎஸ். அவருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு பெருசா கொடுக்கணும், ஆனா கொடுக்க மாட்டாங்களே நம்ம ஆட்கள் தான். ஸோ அவரு ஒரு ஹீரோங்க, பெரிய கிரெடிட் அவருக்கு. அது அந்த மகாராஜா கூட சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்ச் ஓவர்ல அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் மூவி விஜய் சேதுபதியை விட அடுத்து இந்த படம் வந்து கமர்ஷியலா ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த படத்தோட இசை எப்படி இருந்தது? அதுவும் இல்லாம இந்த மலேசியால முழுக்க எடுக்கப்பட்ட படமா தருகிறாங்க. இது வந்து நம்ம ஊர் நாட்டுக்கு வந்து சரிப்பட்டு வந்ததா? இந்த தமிழகத்துல இருக்காங்க, சென்னையில மூவி எங்கிருந்து எடுத்தாலுமே அதுதான் கம்ப்ளீட் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் தேவையான இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து படம் வைஸ் பார்க்கும்போது, ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி செட் ஆயிருக்காரு. ஓகே, இப்ப அவர் வந்து ஒரு த்ரில்லரா ஒரு நல்ல ஒரு படங்கள்லாம் மகாராஜா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இது மாதிரி எமோஷனல் டிராமாக்குள்ள வரும்போது இந்த படம் வந்து இந்த லேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல இருக்கு. லேக்னா ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரே விஷயத்த பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்கா டிராவல் பண்ணும்போது அதெல்லாம் வந்து மறைஞ்சிருது. அவ்வளவு சிம்பிளா. தேங்க்யூ. கண்டிப்பா இருக்கும். கமர்ஷியல் வைஸ்ல அவருக்கு வந்து ஒரு கம்பேக் இருக்கும். எப்பயும் அது ஒரு சட்டிலா ஒரு பயந்த கேரக்டர் வேற மாதிரி ஒரு டிராவல்ல பண்ணும்போது அது ஹிட் ஆயிடும். கமர்ஷியலா அவர் கொண்டு வர்றாரு, சண்டை போடுறாரு, இதெல்லாம் வந்தது அப்படின்னும் போது இது வந்து அது ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நான் ஒரு படம் எடுத்து பண்றாரு, ஹீரோவும் பண்றாரு, காமெடியனாவும் பண்றாரு, ஹிந்தில எல்லாம் போயிட்டு. ஸோ எல்லா சேனல்லையும் நடிக்கிறாரு. நடுவில் டிஎஸ்பின்னு ஒரு படம் வந்தது, அது அவுட்டு நடிக்கிறது இல்லை அப்படி இப்படின்னாங்க. ஆனால் மகாராஜான்னு ஒரு படம் கொடுத்து நான் பண்றேன்னப்போ என்ன சொன்னாங்க, ஒரு குழந்தைக்கு அப்பா உங்கள் பையன் வயசுல அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் இந்த படத்தில் லவ் போர்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். படம் ரொம்ப அருமையாக இருந்தது, வாட்சபிளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டாக தான் லாக் இருந்து கதைக்கு வர்றதுக்கு மற்றபடி படம் வாட்சபிளான படம். யோகி பாபு விஜய் சேதுபதி சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த காம்போ எப்படி இருக்கு? அது வந்து பிரியாணியும் ரைத்தா காம்போ மாதிரி இருந்தது, இட்லியும் சட்னியும் மாதிரி இருந்தது. அது எப்பவுமே ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சிருக்கு, நகமும் சதியம் போல. கண்டிப்பாக ஆண்டவன் கடலை படம் மாதிரி இந்த படமும் அவங்க விஜய் இவங்க 2 பேரும் எப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்ற ஏக்கத்தை கொடுத்தது. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. நான் ட்ரெய்லரை ஏமாத்துறாங்கன்ட்டு இப்பெல்லாம் ட்ரெய்லர் பார்க்கறது இல்லை. அப்படியே வந்து உக்காஞ்சிடுறது. அப்படியே வந்து உக்காஞ்சதுல நல்ல படமா பார்த்தேன். ட்ரெய்லரை பார்த்து வந்து எந்த படமும் நல்லா இல்லைன்றது எனக்கு தெரியும். டைரக்டரோட மூளையை ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். லாபம்னு ஒரு படம் எடுத்து நஷ்டம் அடைஞ்சாரு. கண்டிப்பா இந்த படத்தில் லாபம் அடைவாரு. இது ஒரு விஷயத்த கட்ட ஒழுக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப நிறுத்து அப்படின்ட்டு அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் அந்த இதுவை ஃபிளாஷ்பேக்கை போடுறப்போ ஓ நம்மளோட ஆடியன்ஸ் டைப்ல இருந்து உக்காந்து பாக்குறான் அந்த ஆளு அப்படின்றத புரிஞ்சுன்னு செம்ம டைரக்டரா அப்படின்னு ஒரு 4-5 இடத்துல கை தட்டுற அளவுக்கு பண்ணிருக்காரு. 10க்கு வந்து 7 கொடுக்கலாங்க. படல எந்த கதை அந்த அளவுக்கு கிடையாது. சும்மா ஏமாத்துறது இந்த கதை. கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதியோட கேரக்டரை பத்தி சொல்ல மாட்டாங்க. இந்த படம் சும்மா பொழுதுபோக்கோசம் பார்க்கலாம்.